வெயிட். मैम वेट ये तला 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 वरके तला वरला ये मैम वेट लोग संजय मैम वेट मैम हियर वेट सर ओके मैम ओके थैंक यू ए टाइट பண்ணா அப்படியே வா கொஞ்சம் அப்படியே வழி விடுங்க இது வழி விடுப்பா என்ன கொஞ்சம் வழி கொஞ்சம் பேக் எடுத்து முடிங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் சார் வெயிட் சார் வாங்க சார் இல்லைங்க சொல்றீங்க வாங்க இல்லையா உரியா பின்னாடியா கொஞ்சம் வேணா கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க செக் செக் கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இது கார்த்தியோட 25வது திரைப்படம். ஒரு நல்ல மைல் ஸ்டோன். கார்த்திக் நான் ஒரு நண்பனாக ஒரு பிரதராக நான் விஷ் பண்ணுறேன் கார்த்தியை. 25th ஃபிலிம் ஜப்பான் ட்ரீம்வாரி பிக்சர்ஸ். இன்னொரு நண்பர் எஸ்ஆர் பிரபு அவங்க ப்ரொடக்ஷனில் ஜப்பான் திரைப்படம் வந்து ஒரு தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக ரொம்ப கோலாகலமாக நேரு ஸ்டேடியமில் நடக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் ஜப்பான் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தாமிரபரணி பூஜை, அதுக்கப்புறம் 3வது திரைப்படம். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியாக என்ன எதிர்பார்த்துட்டு வருவாங்களோ அது எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கும். பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு எங்கள் காதுக்கு வரும்போது நாங்கள் வந்து அது தீர்த்து வைக்கிறது எங்களோட கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது பெருமையாக நினைக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது நாங்கள் எங்களோட நோக்கம் அதுதான். இல்லை, மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கிறதுல தப்பே கிடையாது. அது அரசியல்வாதியாக எல்லாரும் தான் அரசியல்வாதி தான். மக்கள் பிரச்சனை யார் தீர்த்தாலும் அதுக்கு அவர் பேர் அரசியல்வாதி தான். அந்த வகையில் வந்து எங்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செலுத்துகிற அந்த உதவி வந்து சந்தோஷமான ஒரு மனசார பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைக்குது. அது கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை, முயற்சி பண்ணோம். ஆனால்
மக்கள் நல இயக்கமாக, விஷால் மக்கள் நல இயக்கமாக இப்போ வந்து நல்ல இயக்கமாக வந்து மக்களுக்காக, அதான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்லேயும், எல்லா தமிழ்நாடு முழுக்க மற்ற ஊர்லேயும் சரி, எங்கிட்டலாம் ஏதாவது உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். அது அரசியல் கட்சியை வரணுன்றதுக்காக பண்ணல. இது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக இன்னொரு மனிதருக்கு உதவி செய்கிற அந்த நோக்கம். இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி 25 ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், பெரிய மைல்ஸ்டோன். கண்டிப்பாக ஜப்பான் படம் வந்து அவரோட மற்ற படங்கள் மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் ஜப்பான். நீங்களாம் வந்தது, அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. ஹலோ. சரிங்க சார், சென்டர் சரிங்க சார், சென்டர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட 25வது பட விழா கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பார்த்து வளர்ந்த குழந்தை இருக்கு. ஹலோ ஹலோ, ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். என்ன, நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதில்ல. நான் எடுத்து வளர்த்துன குழந்தை கார்த்தி. நான் சென்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்த அப்போ தான் கார்த்தி பிறந்தாப்புல. அதை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க ஒரு வயசை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய கெரியர் வந்து ரொம்ப வித்தியாசமான, அதாவது வெற்றிகரமான வசூல் ரீதியான ஒரு கதாநாயகனாக இருந்துட்டு அதே சமயத்தில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வசூலையும் தக்க வச்சுட்டு விதவிதமான கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கையில் நடிக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோவாக இருக்கையில் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கார்த்தி அழகாக அருமையாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தினுடைய டீமு ரொம்ப நல்ல டீம். ராஜமுருகன் நான் பெரிய சமூக சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர், அவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு. எஸ்ஆர் பிரபு அவரெல்லாம் இது மாதிரி தான் குழந்தை தான் எனக்கு. எஸ்ஆர் பிரபுலாம் வந்து சினிமாவை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. நான் பொதுவாக எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்கிறது வந்து சினிமாவினுடைய வியாபார தன்மையை கரைச்சி குடிச்சிட்டு வந்து சினிமாவில் இறங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அந்த வகையில் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்குது. இந்த ஜப்பான் படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்த்தி 25 ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகர் 16 வருஷத்தில் வந்து 25 படம் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு நடிகர் 16 வருஷத்தில் 25 படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் 25 படமுமே தரமான படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற நடிகர்களில் வந்து கார்த்தியனாவும் ஒருத்தர். அதாவது வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்கன்னா அது வந்து சூரிய அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் தான். எப்படி சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போதும் பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாரோ, அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து கார்த்தி அண்ணாவும் சூரிய அண்ணாவும் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜப்பான் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
இன்றைக்கி சினிமாவில் வந்து கண்டென்ட் இஸ் கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. இதை முதல்ல ப்ரூவ் பண்ண கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம படத்தோட அப்டேட் வேணாம். ஜாக்சன் துறை 2 போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இன்னொரு படம் ரேஞ்சர்னு ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அண்ட் இன்னொரு ஆக்ஷன் த்ரில்லர் இன்னும் பேரிடப்படல, அதுவும் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். தேங்க்யூ. வாங்க சார், மேலே சார், வாங்க வாங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். சார் சும்மா வாங்க சார். ஸ்டேட் மேலே வாங்க சார், மேலே வாங்க சார். சார் மைக் வாங்கிக்கிங்க சார். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். ஜப்பான் படத்தில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் போலீஸு. ஆனால் ஒரு இங்கே உள்ள இந்த ஸ்டேட்டு போலீஸ் கிடையாது, வெளி ஸ்டேட்டில் உள்ள போலீஸு. கார்த்தி சாரோட 25வது படம். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு கார்த்தி ப்ரோ. அவரோட 25th வெஞ்சர். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கேட்குதா? ஸோ நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு தேங்க்ஸ் டு ரவிவர்மன் சார், எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் ராஜ்முருகன் சார். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஆல் தி பெஸ்ட் டு கார்த்தி ப்ரோ ஃபார் 25th. தேங்க்யூ.